ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் மேல் மனதுருகிறவர். மனுஷன் சில நேரம் மனதுருக்கம் இல்லாமல் போய்விடுவான். கர்த்தர் மனதுருகிறவர். ஆமென். உங்கள் மனதுருகிற கர்த்தர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு வாழுங்கள். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாக இந்த ஆளுங்களுக்கு மாறுவதாக. ஒரு பெரிய திருச்சபை வெளிநாட்டில் நடந்த சம்பவம். அந்த திருச்சபையில் போதகருடைய காலம் முடிந்து வேறொருத்தர் போதகரை அறிமுகம் செய்து உள்ளே வருகிறார். அவர் அன்னைக்கு பிரசங்கம் பண்றார். சங்கீதம் 9:17 பேசுறார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியரும் நரகத்தில் பங்கடைவார்கள் அல்லது தள்ளப்படுவார்கள் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா சேர்மன் சொல்லிட்டார், இவர் வேண்டாம், நம்ம சபைக்கு ஒத்து போகாது, நமக்கு ஆவியில் ஒத்து போகலன்னு சொல்லிட்டார். ஒரு மாதங்கள் கழித்து மறுபடியும் இன்னொரு போதகரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவரும் பிரசங்கம் பண்றாரு. அவரும் இதே வசனத்தை எடுத்து சங்கீதம் 9:17 எடுத்து மறுபடியும் பேசுறார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியும் நரகத்தில் பங்கடைவார்கள். ஆனால் முடிந்த உடனே அந்த சேர்மன் சொன்னார், இவர் நம்முடைய சபைக்கு ஏற்ற நபர், இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, இவருடைய காலம் வரையிலும் ஒரு இருக்கட்டும் என்ன சொன்னார். எல்லாரும் புரியல. எல்லாம் சொன்னாங்க, போன மாதம் வந்தவரும் இதே வசனத்தை தான் பேசினார், இந்த வாரம் வந்தவரும் இதே வசனத்தை எடுத்து பேசினார், ஏன் நீங்க அவர் வேண்டான்னு சொன்னீங்க, இவரை ஏற்றுக்கிடுறீங்க? அவர் சொன்னாரு, போன மாதம் வந்து பேசினவர் இதே வசனம் தான் பேசினார், ஆனால் துன்மார்க்கர் பாவிகள் நரகத்துக்கு போவார்கள்ங்கிற பாரம் இல்லாமல் ஏதோ அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சந்தோஷமா பேசின மாதிரி பேசினார். ஒரு ஆத்ம பாரம் தெரியல, மனதுருக்கம் தெரியல. ஆனா இவரோ துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதி நரகத்தில் பங்கடைவன் நரகத்து போய்விடுவார்களோட மனதுருக்கத்தோடு கண்ணீரோடு பேசுனதை பார்த்தா இவர் கத்தாயம் அவருடைய வார்த்தைகள் மக்களை மனமாற்றத்துக்கு கொண்டு வந்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் என்று அறிந்து கொண்டேன் என்றார். மனதுருக்கம் எவ்வளவு மேன்மையானது. எசேக்கியேல் 33:11 அதுல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் சாவது அல்ல வாழ்வதே விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு மனதுருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழைய வாழ்க்கையில் அப்படி அழிந்து போக தெய்வ சித்தம் அல்ல. ஆமென். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களோ, உறவினர்களோ, சொந்த பந்தங்களோ, நேசிக்கிறவர்களோ, அண்டை அயலகத்தாரோ சில நேரம் மனதுருக்கம் இல்லாமல் போய்விடலாம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கர்த்தர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அவர் மேல மனதுருக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார். அந்த மனதுருக்கம் உள்ள ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் என் கிருபை உன்னிட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருக்கம் உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, எல்லா மனுஷன் ஒரு மனுஷனும் கெட்டு போறது சித்தமில்ல, மனதுருக்கம் உள்ள தேவன். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். பாதுகாவல் பராமரிப்பு இருக்கட்டும். மனதிற்கும் உள்ள அந்த ஆண்டவரை சார்ந்து பரலோகவாசிகளாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.